பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் மற்றுமொரு சிந்தனை கலம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஊடாக துறைசார் வளவாளர்களை வரவழைத்து சமூகத்திற்கு பல்வேறு வழிகாட்டல்களை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலும் முக்கியமானதொரு கருத்திலே தலைப்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். இன்று எமது சிந்தனை கலம் நிகழ்ச்சியின் தலைப்பாக அமைய இருப்பது உளப்பிரச்சினைகளும் இஸ்லாமிய உளவியலும் என்ற தலைப்பு. உளப்பிரச்சினை என்று சொல்கின்ற பொழுது இன்று மனிதன் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறான். உளப்பிரச்சினைக்கு முகம் கொடுக்காத மனிதர்களை காண்பது அரிது என்ற அளவுக்கு இன்று எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த உள ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை, இப்படி எல்லா தரப்பினருமே இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். எனவே நேர்களே, அந்த அடிப்படையிலே உளவியல் ரீதியான தீர்வுகளை தேடிச் செல்கின்ற மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பலரும் பல வகையான உளவியல் தீர்வுகளை நாடி செல்கின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் கூட உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மிக பொருத்தமான சரியான தீர்வுகளை முன்வைத்திருக்கிறது. இஸ்லாம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி இருக்கிறது என்ற அடிப்படையிலே அல் குர்ஆனிலே அதே போல சுன்னாவிலே வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த உள ரீதியான பிரச்சனைகளுக்கும் கூட இஸ்லாம் பல்வேறு பொருத்தமான தனித்துவமான தீர்வுகளை முன்வைத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய எமது நிகழ்ச்சியிலே உளப்பிரச்சனைகள், அதே போல அந்த உளப்பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வுகள் அல்லது இஸ்லாம் உளவியல் ரீதியாக எப்படியான பார்வையை கொண்டிருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே கலையகம் வருகை தந்திருக்கின்றார் சமூக நல அமைச்சின் உளவல உத்தியோகத்தரும் இஸ்லாமிய உளவியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவரும் அதே போல இஸ்லாமிய உளவியல் தொடர்பில் பல்வேறு பாடநெறிகள் விரிவுரைகளை நடாத்தி வருகின்ற வளவாளருமான அஷேக் நலீம் ரஃபீக் அவர்கள் இங்கே கலையகம் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை சலாம் கூறி நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஷேக் நலீம் ரஃபீக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சியிலே உளவியல் குறித்த ஒரு விளக்கம் குறிப்பாக எமது நேயர்களுக்கு வழங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய உளவியல் நாங்கள் எமது தலைப்பாக எடுத்திருப்பது உளப்பிரச்சனைகளும் இஸ்லாமிய உளவியலும் என்ற அடிப்படையிலே அஷேக் நலீம் அவர்களே, இஸ்லாமிய உளவியல் என்றால் என்ன என்பது பற்றி ஆரம்பத்தில் ஒரு விளக்கத்தை வழங்குவீர்களா? உண்மையிலே இஸ்லாமிய உளவியல் சம்பந்தமான வரைவிலக்கணம் அல்லது இஸ்லாமிய உளவியல் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் நான் நினைக்கின்றேன், இன்று பொதுவாக உளவியலுடைய தேவையை நாங்கள் சற்று தொட்டுக்கொண்டு செல்வது பொருத்தம் நினைக்கிறேன். பொதுவாக எங்களுக்கு தெரியும், இன்று இலங்கையில் செய்யப்பட்ட ஆய்வுகள் கூட சர்வதேச அளவில் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் கூட சொல்லப்படுகின்ற விடயம்தான், இன்று இலங்கையில் குறிப்பாக இந்த இளம் வயதினர் கூடுதலாக இந்த உள நோய்கள், குறிப்பாக ஓசிடி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போன்ற உள நோய்களுக்கு உட்பட்டு வருவதாக கெலனி யூனிவர்சிட்டியில் செய்த ஆய்வு எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதேபோல் உலகளாவிய ரீதியாக செய்யப்பட்ட, நான் நினைக்கிறேன் அண்மையில் 2023 ஆண்டு யூகே அமெரிக்காவில் செய்யப்பட்ட ரிசர்ச் என்ன சொல்லும்ன்றா, ஒரு 5 பேரை நாங்கள் எடுத்தோம்னா 5 பேரில் ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளைகள் ஒரு 5 பிள்ளைகள் எடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் 8 தொடக்கம் 25 வயசு அந்த ஏஜுள்ள பிள்ளைகளையும் அந்த வயதுள்ள ஆக்களையும் பார்த்தோம் என்றால் அதில் ஒரு ஆளுக்கு இன்றைக்கு மென்டல் ஹெல்த் டிசீஸ் இருப்பதாக கூறுகிறது. அதே போல் இன்னொரு ஆய்வு என்ன சொல்லும்போது, ஒரு 4 பேரை நாங்கள் வளர்ந்தவர்கள் எடால்ட்டை நாங்கள் எடுத்தோம்னா 4 பேரில் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் டிசீஸ் ஒன்று இருந்து வருவதை ஆய்வுகள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு சீரியஸான விஷயம் என்ன தெரியுமா, குறிப்பாக 16 வயசில் இருந்து 24 வயசு வரையுள்ள பெண் பிள்ளைகள் தான் இன்று கூடுதலாக உளநோய்க்கு உட்பட்டு வருவதாக ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. உண்மையில் சொல்லும்போது எங்களோட மகள்மார்கள், எங்களோட டாட்டர்ஸ், இப்போ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எவ்வளோ கவனமாக இன்றைக்கு வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவங்க இன்றைக்கு செல்ஃப் ஹார்ம் அல்லது சூசைடுக்கு போகின்ற விகிதமும் அதிகரித்து வருவதாக இந்த ஆய்வுகள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கிலாண்டில் 2023 6069 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சூசைட் மூலம். அப்போ அந்தளவு தூரம் இன்று உள நலம் அல்லது மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஆய்வுகள் அல்லது பிரச்சனைகள் என்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்து வருவதை நாங்கள் பார்க்கலாம்.
ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா சோஷியல் மீடியா வாய்க்கலாம் இல்லை பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு மென்டல் ஹெல்த்தை விடவும் இன்றைக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஜிம் செய்கிறதையும், உடலை நீங்கள் நல்லா கட்டாக வச்சுக்கொள்ளணும், அல்லது நோய்கள் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும், டயட் எப்படி செய்கிறது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்பதற்கான நிறைய வழிகாட்டல்கள் நடைபெறுவதை பார்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் உளநல பாதிப்புக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் ஒரு உம்மாவை நாங்கள் எடுத்தோம்னா, ஒரு வாப்பாவை நாங்கள் எடுத்தோம்னா, அந்த உம்மா அல்லது வாப்பா அவர் மனநீதியாக பாதிக்கப்பட்டால், டிப்ரெஷன் ஆகிக்கலாம், ஆங்ஸைட்டி ஆகி அந்த குடும்பமே ஒரு குட்டி சுவராக போகிறது காரணமாக அமைகிறது பார்க்கலாம். எனவே ஒருத்தருக்கு உதாரணமாக ஒரு ஓசிடி என்ற ஒரு நோய் இருக்கிறதா, அல்லது ஒரு டிப்ரெஷன் இருப்பதா, அல்லது ஸ்ட்ரெஸ் இருப்பதா, அந்த குடும்பம் அல்லது அந்த சமூகம் அல்லது அந்த ஊரில் பெரிய ஒரு பாதிப்பு வருவதற்கு இவைகள் காரணமாக அமைகிறது. எனவே அந்த வகையில் மென்டல் ஹெல்த் உள்ள ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ கஷ்டம். எனவே இன்றைக்கு நிறைய காலிக்கோட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இந்த உளநோய்க்கும் பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி இந்த உளப்பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதில் தோல்வி அடைஞ்சிக்கிறது என்பது இன்றைக்கு வெஸ்டர்ன் உலகமே படிப்படியாக ஏற்றுக்கொண்டு வருவதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த ராட் லெஸ் ட்ரவல்டு என்ற புக் கொண்டிருக்கிற நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. அந்த புக் என்ன சொல்லுமுண்டா, இன்றைக்கு வெஸ்டர்ன் உலகத்துக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் தான் தேவை, அதாவது ஒரு சைக்காலஜிக்கலான கைடன்ஸ் தான் தேவை. எனவே இந்த வெஸ்டர்ன் மக்கள் குறிப்பாக கனடா போன நாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்தெடுக்கிற வீதம் குறைஞ்சி இன்றைக்கு கவுன்சிலிங் அல்லது சைக்கோ தெரப்பியை நாடித்தான் வருவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். எனவே இன்றைய வெஸ்டர்ன் சைக்காலஜி சொல்லுவாங்க என்னென்றால் இட் லாஸ்ட் ஹிஸ் சோல் அல்லது சோல்லெஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. சோல் இல்லாத ஒரு ஆன்மா இல்லாத ஒரு உளவியலாக தான் வெஸ்டர்ன் சைக்காலஜியை சொல்லுவாங்க. அதான் அவங்க என்ன செஞ்சுக்கிறேன்டா, மனிதனை துண்டு துண்டாக வெட்டி மனிதனை பிரெயினை மட்டும் எடுத்து பிரெயினுக்கான மருந்துகளை தான் அவங்க கொடுத்து கொண்டிருக்காங்க. எனவே மனிதனுக்கான பூர்ணமான உளப்பிரச்சனைக்கு வழிகாடல் கிடைக்கல. இந்த இடத்துல தான் இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன செய்ய முடியும், அது ஹாலிஸ்டிக் வியூ, அதாவது மனிதனை உலகத்தையும் ஆகிரத்தையும் சேர்த்து பார்க்கும். இஸ்லாமிக் சைக்காலஜி மனிதனுடைய கல்பென்ற ஹார்ட்டுக்கு அது பரிகாரம் அளிக்கும், மனிதனுடைய அக்குலண்ட பிரெயினுக்கு பரிகாரம் அளிக்கும், ஷைத்தானுடைய வஸ்வசா ஊசலாட்டங்களுக்கு அது பரிகாரம் அளிக்கும், இமோஷனுக்கு பரிகாரம், இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அங்க சம்பூர்ணமான ஒரு துறை தான் இஸ்லாமிக் சைக்காலஜி. எனவே தான் அதனை இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது உல சிகிச்சைகளில் ஒரு கவுன்சிலுடைய அல்லது ஒரு சைக்கோ தெரபிஸ்டுடைய திறமைகளை பயன்படுத்தி அவருடைய உள்ளத்தை, நஃப்ஸை, உடலை, அக்குலை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு துறையாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிக் சைக்காலஜியை சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் நான் பார்க்கலாம், இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிகுல்லி தாஇன் தவாவுன், எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதை இமாம்கள் அறிஞர்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னா, உடல் நோய்கள் வேறு உள நோய்கள் வேறு என்பதல்ல, அவங்க எல்லா நோய்களையும் ஒன்றாகத்தான் பார்த்து இஸ்லாமிய வரலாற்றில் உங்களுக்கு பார்க்கலாம். குறிப்பாக பொற்காலம் என்று வர்ணிக்கக்கூடிய 8ஆம் நூற்றாண்டில் இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரையுள்ள அந்த காலப்பகுதியில் இந்த இல்முன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அரபு மொழியில் அல் இலாஜுன் நஃப்ஸ், திப்புன் ரூஹானி, திப்புல் கல்ப் என்ற துறை வளர்ந்து ஹீலிங் சென்டர்ஸ் என்று அங்கு ஒரு தாரு ஷிஃபா என்று பிமாரிஸ்தான் என்று பெர்ஷியன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், ஒரு அந்த சமூகம் எப்படி இருந்த முஸ்லீம் சமூகத்திட்ட ட்ரேட் மார்க்காக எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் பாடசாலை இருக்கும், மறுபக்கத்தில் பள்ளி வாயில் இருக்கும், மறுபக்கத்தில் வைத்தியசாலை இருக்கும். அந்த ஹீலிங் சென்டரில் ஒரு பார்ட், ஒரு யூனிட்டாக மென்டல் ஹெல்த் யூனிட் அந்த காலத்திலேயே இஸ்லாமிய துறை சார்ந்தவர்கள், இந்த உளவியல் துறை சார்ந்தவர்கள் உருவாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் சொல்லுவாங்க, மனித வரலாற்றிலேயே முஸ்லீம் சமூகம் தான், அதாவது ஹாலிஸ்டிக் வியூவில் மெடிக்கலை வெறுமனே உடல் ரீதியாக மட்டுமல்ல உள ரீதியான ஒரு பகுதியை உள்ளடக்கி உருவாக்கின பெருமை முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும்தான் சேர்கிறது என்று கூறுவார்கள். எனவே இந்த வரலாறு இப்படியே தொடர்ந்து வந்து பின்னர் இமாம் ராசி, அதே போல் இமாம் கஸ்ஸாலி, இமாம் கிந்தி இவர்களெல்லாம் அழகா இந்த துறையை வளர்த்து அண்மை காலத்தில் மரணித்த நவீன இஸ்லாமிய உளவியலின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய மாலிக் பத்ரி வரையில் இந்த உளவியல் துறை இன்று அழகாக வளர்ந்து வந்து இன்று உளப்பிரச்சினைக்கு எப்படி இஸ்லாமிய உளவியலிருந்து சிகிச்சை அளிக்கலாம் என்ற ஆய்வுகள் இன்று உலகத்தில் மாநாடுகளாக, புத்தகங்களாக, ஆய்வுகளாக வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், உண்மையில் இஸ்லாமிய உளவியல் என்பது ஒரு விரிந்த ஒரு பகுதி. நீங்கள் சொன்னது போல இஸ்லாமிய உளவியல் என்றால் என்ன என்ற அந்த கருத்தை தெளிவுபடுத்துகின்ற பொழுதே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அது ஒரு விரிவான ஒரு பகுதி. இஸ்லாம் நிறையவே அந்த
இஸ்லாமிய உளவியல், அந்த உளவியல் என்ற பகுதிக்கு உள்ளம் சார்ந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பல்வேறு வழிகாட்டலை காட்டியிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஷேக் நதீம் அவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய ஆரம்ப அந்த அறிமுகத்திலே சொன்னீர்கள், இஸ்லாமிய உளவியலின் அடிப்படையாக அமைவது அல் குர்ஆன், அதே போல அஸ்-சுன்னா. இதிலிருந்து தான் இஸ்லாத்தின் எல்லா அடிப்படைகளும் அல் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையிலே அல் குர்ஆனும் சுன்னாவும் இந்த உளவியல் பற்றி எப்படி சொல்லியிருக்கிறது, எப்படி பேசியிருக்கிறது என்பது பற்றி நேயர்களுக்கு விளக்குவீர்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இஸ்லாமிய உளவியலை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் மேற்கு உளவியலுடைய வேறுபாட்டை நாங்கள் சரியாக அறிந்து கொள்வதற்கும் அல் குர்ஆனில் எப்படி இந்த உளவியல் அல்லாஹு தாலா அதனை விளக்கியுள்ள என்பது நாங்கள் விளங்க வேண்டிய அடிப்படையான பாடம். இதன் கருத்து அல் குர்ஆன் ஒரு உளவியல் புத்தகம் அல்ல, அல் குர்ஆன் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல, ஆனால் உளவியலுடைய அடிப்படைகளை சொன்ன ஒரு புத்தகமாகத்தான் நாங்கள் அல் குர்ஆனை பார்க்க வேண்டும். நான் மேலோட்டமாக சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உள்ளத்தை 3ஆக பிரிப்பார்கள். நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் முத்மைன்னா, நஃப்சுல் லவ்வாமா. அல்லாஹு தஆலா உள்ளங்களுக்கு பல பெயர்களை சொல்லி அந்த உள்ளத்தினுடைய தன்மையை விளங்கப்படுத்துவதை பார்க்கலாம். இன்று இஸ்லாமிய உளவியலில் இது ஒரு முக்கியமான பேசு பொருளாக ஆய்வாக இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி அவர்கள் தான் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த உள்ளங்களுடைய வேறுபாடுகளை எங்களுக்கு அழகாக ஆய்வு ரீதியாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் குர்ஆனில் பாருங்கோ, குர்ஆனில் வரக்கூடிய ஆக நீண்ட சத்தியம் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரத்து ஷம்ஸ் வஷம்சி வதுஹாஹா. அல்லாஹு தஆலா ஏறத்தாழ 9 பொருட்களில் சத்தியம் செய்து சொல்ல வரக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? வனஃப்ஸின் வமா சவ்வாஹா, உள்ளத்தின் மீது சத்தியமாக, கது அஃப்லஹ மன் ஸக்காஹ. இந்த உள்ளம் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்ல வரக்கூடிய அடிப்படை கருத்து 2 விஷயம். ஒன்று, உள்ளத்துடைய நேச்சர் எப்படி தெரியும்? அது பாசிட்டிவாகும் நெகட்டிவாகும், மேலே போகும் கீழே வரும். அது ஜக்காக நீங்கள் உள்ளத்தை எப்போதும் அழகாக நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தால் உள்ள நோய்களை உங்களுக்கு வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். அப்படி வந்தாலும் கூட அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மையை, ஒரு திட்டத்தை, ஒரு சாஃப்ட்வேரை அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தில் வைத்திருக்கு என்பது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து என்னால் உள்ள மாற்றம் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய துஆவோடு செல்ல வேண்டிய ஒரு பயணம். மேற்கு உளவியல், மேற்கு கவுன்சிலிங் எல்லாம் இறை நம்பிக்கை இல்லாத ஒரு கவுன்சிலிங். இஸ்லாமிக் கவுன்சிலிங், இஸ்லாமிக் சைக்காலஜி எப்படி உள பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் என்றால், ஒரு பக்கத்தால் இஸ்லாமிய சிகிச்சைக்கான வழிமுறைகளை சொல்லும், இரண்டாவதாக அல்லாஹுடைய உதவியோடு அவருடைய பிரார்த்தனையோடு யா அல்லாஹ் எனது உள்ளத்தை மாற்றுவாயாக, உள பிரச்சனைகளை தீர்ப்பாயாக என்று ஒவ்வொருத்தரும் கையேந்தி செல்ல வேண்டிய ஒரு பயணம் என்று இஸ்லாமிக் சைக்காலஜிக்கு ஸ்பிரிச்சுவல் ஒரு பார்வையை குர்ஆன் கொடுப்பதை எங்களுக்கு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நான் உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உளவியலில் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த இமோஷன்ஸ் அல்லது கவலைகள். அப்படி தான் உங்களுக்கு தெரிந்தானே, கவலைகள், மகிழ்ச்சி, பாசிட்டிவ் ஆகிக்கலாம், நெகட்டிவ், அதை நாங்கள் இமோஷன் சொல்லுவோம், மனவெழுச்சிகள்னு சொல்லுவோம். இந்த மனவெழுச்சிகளில் ஒரு ஆய்வு நான் உங்களுக்கு சொல்கிறேன், குர்ஆன் அற்புதம் ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க என்னென்னா, 3 புரட்சிகள் உலகத்தில் நடந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. முதலாவது புரட்சி சர்ஜரி, உலகத்துக்கு அறிமுகமானது, சத்திர சிகிச்சை. இரண்டாவது ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சது. மூன்றாவது சொல்லுவாங்க மைண்ட் பாடி சயின்ஸ், உள்ளம் எப்படி உடலை தாக்கும், உடல் எப்படி உள்ளத்தை தாக்கும் என்பதும் உலகத்தின் முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு அல்லாஹ் தஆலா எப்போதோ குர்ஆன்ல எங்களுக்கு அழகா சொல்லுகிறான். யக்கூப் நபி, யூசுப் நபி இல்லாமல் போன அந்த கவலையால் அழுது 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 அவர் அந்த வயசும் ஒரு காரணம். வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன், கவலையால் அவரோட பார்வை அப்படியே இல்லாமல் போகிற அளவுக்கு, பார்வை வெளிரி போகிற அளவுக்கு அவர் அந்த கவலைப்பட்டார்னு சொல்ல. அப்போ கவலை உடலை தாக்கும். மைண்ட் பாடி சயின்ஸ் என்ற அழகான துறையை அல்லாஹ் தஆலா எப்போதும் அந்த மூஜிசாவாக எங்களுக்கு சொல்லிக்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிற சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், எங்களது அத்தாட்சிகளை நாங்கள் ஃபியூச்சர் எதிர்காலத்திலே உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம், இந்த முழு பிரபஞ்சத்திலும் மட்டுமல்ல வஃபி அன்ஃபுஸிஹிம், உள்ளங்களுக்குள்ளாலும் நாங்கள் அற்புதங்களை காட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஹத்தா யத்தபையன லஹும் அன்னஹுல் ஹக். எனவே உளவியல் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய முஅஜிஸா. உள்ளத்தை ஆய்வு செய்வது என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி. உல பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி செல்வது என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி என்று இந்த ஆயத்தை எங்களுக்கு சொல்ல வருவதை எங்களுக்கு பார்க்க. இன்னொரு உதாரணம் நான் அவங்க சொல்றேன். குர்ஆன்ல மூசா நபி, இன்றைக்கு உலகத்தில் பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு துறை தான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நீங்கள் பெரிய அளவு காசு செலவழித்து பங்கு பெற்ற வேண்டிய ஒரு ஒர்க் ஷாப், அவ்வளோ ஒரு பெருமதியான ஒரு ஒர்க் ஷாப். இன்றைக்கி எல்லாரும் நிறைய கோவம் வார். அப்போ இன்றைக்கி ஃபேமிலி எடுத்தாலும், ஹஸ்பண்ட் எடுத்தாலும், ஒய்ஃப் எடுத்தாலும், எல்லாரும் வீட்டில் இன்றைக்கி கத்துற வீதம் தான் கூட கோவம் வார். இதை குர்ஆன் எப்படி சொல்லணும்னு பாருங்க. மூசா நபி வலம்மா ரஜா மூசா இலா கௌமிஹி, தன சமூகத்துக்கு அவர் அல்லாஹ்விடமிருந்து திரும்பி வந்தபோது கலுபான அசிஃபா, கோபத்தோடு தான் வந்தார், கவலையோடு தான் வந்தார். ஏனென்றால் மறுபடியும் இந்த மாட்டை வழங்குற இந்த சமூகம்
அப்போ ஒரு மனிதன் கோபம் வந்தால் எப்படி நடந்து கொள்வார், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அது நபியாக இருந்தாலும் கோபம் வந்தால் எப்படி நடந்து கொள்வான். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லுவாண்டா, வாழ்க்கல் அல்வாஹ, கையில் இருந்து அப்படியே அந்த ஏட்டையும் தூக்கி வீசினார். குர்ஆனை வீசுகிற மாதிரி அந்தளவு கோபம் வந்த அவருக்கு. வாகத பிராசி அஹீஹி யஜுர்ருஹு இலை, தனது தம்பியில் அப்படியே தாடியும் தலையை பிடிச்சி அப்படி இழுத்தெடுத்தார். என்ன நீ செஞ்சாயின்னு சொல்லி அந்தளவு கடுமையாக மூசா நபி கோபம் வந்தான். அல்லாஹ் தாலா சொல்ல இங்கே 2 பாயிண்ட். ஒன்று, கோபம் வருவது மனிதன் இயல்புன்னு சொல்ல அல்லாஹ் தாலா. 2வது, கோபம் வந்தால் எப்படி அவன் உடல் ரீதியாக அதை எப்படி தாக்கும். அப்போ முடியை பிடிச்சி இழுத்தது, அதே போல் அவர் அந்த ஏட்டை தூக்கி வீசினது. அதன் பிறகு மனிதனுக்கு கோபம் தனியும் என்று அல்லாஹ் தாலா சொல்ல வலம்மா சக்கத்த அன் மூசல் கதபு, மூசாவுக்கு அந்த கோபம் தனிந்த போது மூசா பிரச்சனை அமைதியாக டிஸ்கஸ் பண்ணான்னு சொல்கிறேன். எனவே அல்லாஹ் தாலா எவ்வளோ அழகாக குர்ஆனில் இப்படி நிறைய உதாரணங்களுக்கு சொல்லி கொண்டு போகலாம். குர்ஆன் எப்படி இந்த உணர்வுகளை சைக்காலஜியை குர்ஆனில் சொல்லிக்கிறேன்னு சொல்லி. Fleming's Essence of Chicken by Raha Farms PLC டாக்டர் அனில் குணதிலக அவர்களோடு இணைந்து தயாரிக்கும் சிறப்பு வாய்ந்த கோழிச்சாறுடன் மரக்கறிகளின் சாரும் கொண்டு தயாரிக்கப்படும் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த செய்முறை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது Fleming's Essence of Chicken. இதனை உட்கொள்வதால் கிடைக்கும் பலன்கள்: இன்ஃபுளுன்சா, தடிவல் மற்றும் வைரஸ் தொற்றுகளில் இருந்து விரைவான குணம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபடும் வளர்ந்தோருக்கும் சிறுவர்களுக்கும் அதிக ஆற்றலை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அறிவாற்றல் செயற்பாட்டை மேம்படுத்தும். ஹெல்த் கார்டு பார்மசிகளிலும் மற்றும் பிரதான மருந்தகங்களிலும் கிடைக்கிறது. Fleming's Essence of Chicken பைரஹாவிடம் இருந்து. கொழும்பு கோல்ட்ஃபேஸ் ஃபோர்ட் சிட்டி பீச் பிளாசாவில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பைரஹா சிக்கன் கேஃபே. தினந்தோறும் விசேட மெனுக்களில் தயாரிக்கப்பட்ட அறுசுவை உணவுகள் பல்வேறு வகைகளில், சிக்கன் உணவுகள், பர்கர், சுட சுட உடனுக்குடன் உண்டு மகிழ வாவ் பி சிக்கன் வகைகள் மற்றும் சிறுவர்களுக்கான கிட்ஸ் மீல் என பல்வேறு வகையான உணவுகளை முழு குடும்பத்துடனும் சுவைத்திட வாருங்கள். பைரஹா சிக்கன் கேஃபே, கோல்ட்ஃபேஸ் ஃபோர்ட் சிட்டி பீச் பிளாசா, கொழும்பு. உண்மையிலே எல்லா அடிப்படையும், அதாவது இஸ்லாம் சொல்லுகின்ற அனைத்து அடிப்படைகளுக்கும் அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து நாங்கள் ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே ஷேக் நதீம் அவர்களே, நீங்கள் இஸ்லாமிய உளவியலின் அடிப்படையான குர்ஆன் சுன்னாவில் எவ்வாறு இந்த உளவியல் விளக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பிலே அருமையான விளக்கத்தை சொன்னீர்கள். உண்மையிலேயே இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். அதாவது உங்களுடைய இந்த நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கின்ற பொழுது மனவெளிச்சி, இமோஷன்ஸ் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதாவது உளவியலின் முக்கிய கூறு அல்லது முக்கிய பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த இமோஷன்ஸ் அல்லது மனவெளிச்சி நாங்கள் சொல்லுவோம். இந்த இமோஷன்ஸை, இந்த மனவெளிச்சிகளை நெறிப்படுத்துவதில் அல்லது ஒழுங்குபடுத்துவதில் ஈமான் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது, எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்கிறது என்பது தொடர்பிலே விளக்கலாமா? உண்மையிலே இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் நினைக்கிற இந்த கேள்விக்கான பதில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹு தாலா எப்படி அழகாக நெறிப்படுத்திக்கான இந்த இமோஷனையும் அகீதா அல்லது ஈமானையும் சம்பந்தப்படுத்தி சொல்ல நேரத்தில் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவனுடைய இதயம் அவனுடைய ஈமான் தான். ஈமான் சரியாக அமைகின்ற போது அவனுடைய வாழ்க்கையும் சீராக அமையும். இங்கு நாங்கள் பார்க்க போது ஈமானுக்கும் உளவியலுக்குமான தொடர்பை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லையும் உங்களுக்கு பார்க்கலும் ஈமான அல்லாஹு தாலா வெறுமனே ஒரு வரட்டு, ஒரு மரத்து போன உயிரில்லாத ஒன்றாக சொல்லலை. குர்ஆனை நீங்கள் எங்கே ஈமானை பார்க்குறோம், அல்லாஹு தாலா ஈமானோடு இமோஷனை, உணர்வுகளை கலந்த ஒன்றாகத்தான் சொல்வதை பார்க்கலாம். அது ஏன்னு சொல்லி நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கோ, சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் போய் பாருங்கோ, மது அந்த சமூகத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்த, அந்த மதுவிலிருந்து சமூகத்தை பிரிக்க இயலாத அளவுக்கு இருந்து. ஆனால் அந்த சமூகத்தில் மது ஒழிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈமான் தான் காரணம். மது என்ற அந்த அடிக்ஷன் என்ற உணர்வை அந்த உடைக்க முடியுமா இருந்த ஈமானுக்கு மட்டும்தான். எந்த அளவுக்கு அவர்கள் அதை கையாலே அந்த மது பீப்பாய்களை மதீனாவுடைய அந்த பாதையில் ஓட்டுற அளவுக்கு தூக்கி வீசுகிற அளவுக்கு வந்தேன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானோடு அவருடைய அடிக்ஷனை அல்லது உள பிரச்சனையை சம்பந்தப்படுத்தினதை எங்களுக்கு பார்க்கிறோம். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதே போல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விபச்சாரம் செய்த பெண்கள் பப்ளிக்காக யார் ரசூலல்லா, நான் விபச்சாரம் செய்திருக்கிற யார் ரசூலல்லா, எனக்கு நீங்கள் அவருடைய தண்டனை தாங்கன்னு கேட்டீங்க. எப்படி விபச்சாரம் என்ற ஒரு உணர்வு, அது ஒரு ஆசை, அது ஒரு மனிதனுடைய அவனை ஒரு வகையான காம உணர்வு. அந்த உணர்வை கூட எது கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னால் ஈமானை கொடுத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறத பார்க்கல. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தா நான் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ் தான் ஹதீஸு ஜிப்ரீல்னு சொல்லுவோம் நாங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுக்குற. முதலாவது இஸ்லாம்ண்டா என்னன்னு சொல்லிக் கொடுக்குற, இரண்டாவது ஈமான்ண்டா என்னன்னு சொல்லிக் கொடுக்குற. அது எல்லாருக்கும் தெரியும், ஈமானும் தெரியும், இஸ்லாமும் தெரியும்.
மூன்றாவது ஒன்று சொல்லி கொடுக்குற அல் இஹ்சான். இஹ்சான் என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நேரடியாக காண இயலா, ஆனால் நீங்கள் அல்லாஹ் உங்களை மேலே இருந்து அவனை என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் தொழுவது தான், திக்ரு செய்வது தான், வாழ்வது தான் உண்மையான ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வாரேன்டா, ஈமான் உறுதியாவது கூட இஸ்லாம் என்ற அந்த அடிப்படை கட்டுப்பாடு சரியாக நடைபெறுவதற்கு கூட மூன்றாவது இஹ்சான் என்ற இந்த இமோஷன் அல்லாஹோடு ஆன்மீக ரீதியாக அல்லாஹோடைய ஒரு வகையான உணர்வோடு சம்பந்தமாக நாங்கள் வாழ்கிறது அடிப்படையாக இன்னொரு வகையில் சொன்னால், இமோஷன் இல்லாத ஈமான், இமோஷன் இல்லாத இஸ்லாம் அது பூர்ணமான இஸ்லாம் அல்ல, பூர்ணமான ஈமான் அல்ல என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு சரியான இரக்கம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நேசம் வைக்கிற யா ரசூலல்லாஹ், ஆனால் நான் முதல்ல என்ன விரும்புகிறேன், பிறகுதான் உங்களை விரும்புகிறேன்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, உமரே நீங்கள் இன்னும் உங்களோட ஈமான் பூர்ணம் இல்லை, நீங்கள் உங்களையும் விட என்னை விரும்பக்கூடிய ஆளாக நீங்கள் மாறினால்தான் என்ன நீங்கள் லவ் பண்ணணும், என்ன நீங்கள் அன்பு வைக்கணும். அல் ஆனயா உமர், இப்போதான் உங்களோட ஈமான் பூர்ணமானன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை நம்பிக்கையை இமோஷனோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கல. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் உஹது யுத்தம் நடைபெற போகிற அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணி அப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டு வார. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாத் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து வயிற்றில் அப்படி குத்துற, சவாத்குள்ள நேராக இருங்க பார்ப்போம்னு சொல்லு. அப்போ சவாத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிற எப்படின்னா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை வயிற்றில் குத்தினதுக்கு நோகிற யா ரசூலல்லாஹ், நான் பழி வாங்கணும், நானும் உங்களோட வயிற்றில் குத்தோணும்னு சொல்கிறேன். எல்லாரும் கோவம் வார, உஹது யுத்த நேரம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, சவாத் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் ஜுப்பாவை தூக்கி நீங்களுமே என்னை வயிற்றில் குத்துங்கன்னு சொல்ல. அப்போ சவாத் ரலியல்லாஹு ஓடி வந்து ரசூலோட வயிற்று அப்படியே கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு சொல்ல, யா ரசூலல்லாஹ், இந்த உஹது யுத்தத்தில் நான் மௌத்தானா என்ற கடைசி பிரிவு, உங்களோட வயிற்றை நான் முத்தம் கொடுத்த அந்த சந்தோஷத்தோடு நான் போகணும்னு சொல்லி சவாத் ரலியல்லாஹு சொல்வதை பார்க்கலும். இதுதான் ஈமான். ஈமான் என்பது உணர்வோடு கலக்கணும். இப்படியாக நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஈமானை கொடுத்தா, இப்படியான நிறைய குடும்ப பிரச்சனை விவாகரத்தோடு வரக்கூடியவர்களுக்கு ஈமான் எங்களுக்கு உணர்வு ரீதியாக இஸ்லாமிய வழிகாட்டலை உளவியல் ரீதியாக எங்களுக்கு கொடுக்கலுமா இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் நின்று யோசிப்பாங்க, நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன், ஐன ததுஹபூன், நான் விவாகரத்துக்கு போகிறது சரியா, தலாக் எடுக்கிறது சரியா, கொஞ்சம் நிதானமாக நான் யோசிப்போம், நான் அவசரப்பட்டேனா, இஸ்லாமிய வழிகாட்டலில் இருந்த நிதானம் பொறுமையை நான் பெற்றிருக்கிறேனா, நான் எடுக்க போகிற முடிவு அல்லாஹுடைய விருப்பமா ஷைத்தானுடைய விருப்பமா என்பதையெல்லாம் எப்போ யோசிப்பான்னு சொன்னால் ஈமான் உணர்வோடு கலக்கும். குர்ஆனில் நீங்கள் பாருங்க, வஜிலத் குலூபுஹும், குர்ஆன்ல வசனங்கள் கேள்விப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுகும், தக்ஷைரு மின்ஹு ஜுலூத், மயிர்கள் சிலிர்க்கும். இப்படியாக குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களால் இஸ்லாத்தை நாங்கள் அந்த அடிப்படையில் கொடுத்தால்தான் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரியும், ஈமான் சரியாக உள்ளதுக்கு உணர்வு ரீதியாக போகிற நேரத்தில் கண்களில் கண்ணீர் வரணும், கண்களில் கண்ணீர் கொட்டணும். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர்ல அவங்களுக்கு தக்பீரை கட்டினா தொழுவிக்கல, இன்ன அபி பக்கா உன் இதை அகதல் குர்ஆன், எங்களோட வாப்ப குர்ஆனை ஓத தொடங்கினா அழுவார், தொழுவிக்கல அவருக்கு. ஆயிஷா நாய் சொன்னேன், இதில் எப்படி வந்தேன்டா ஈமான உணர்வோடு கொடுத்தது தான் காரணம். உளவியலில் முக்கியமான ஒரு பகுதி இந்த இமோஷன் என்ற பகுதி. ஆனால் இப்போ இந்த நிலையை நீங்கள் வெஸ்டர்ன் சைக்காலஜிகிட்ட கேட்டு பார்த்தா, ஒரு வாரம் அழுது கொண்டிருக்கிறேன்டா, தக்பீரை கட்டி துவா கேட்டு அழுது கொண்டிருக்கிறேன்டா, அவங்க சொல்ல தெரியுமா, இவருக்கு ஸ்ட்ரெஸ்னுவாங்க, ஆங்ஸைட்டி, இவரை கொண்டு போய் டாக்டரை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வெஸ்டர்ன் சைக்காலஜி. இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன சொல்லுமா, இது ஈமானுடைய உச்சகட்டம். ஒருவன் அலோனும் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தாஜத்துடைய நேரத்தில் கையேந்தி அல்லாட்ட கெஞ்சி கேளுங்கோ, அழுது கேளுங்கோ, அது ஈமான மிக முக்கியமான பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னா, ஹப்பிப் இலைனல் ஈமான் வக்கர்ரி இலைனல் குஃப்ர, ஈமான் எனக்கு அன்புக்குரிய ஒன்றாக ஆக்கு, குஃப்ர எனக்கு வெறுப்புக்குரிய ஒன்றாக ஆக்குண்டா. அன்பும் வெறுப்பும் ஒரு இமோஷன். எனவே ஈமான் என்பது ஒரு இமோஷனாக உள்ளத்தை எப்போ மாறுமோ அப்போதுதான் எங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை எங்களுக்கு கொண்டு வர இயலுமாகிறது. ஆம், ஷேக் நலீம் அவர்களே, நீங்கள் உளவியலின் முக்கிய பகுதியான இமோஷன்ஸ், மன வெளிச்சிகளை நெருப்படுத்துவதில் அல்லது ஒழுங்குபடுத்துவதில் ஈமான் எந்தளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது தொடர்பிலே அழகானதொரு விளக்கத்தை வழங்கினீர்கள். உண்மையிலே இஸ்லாம் ஈமானோடு தொடர்புபடுத்தி எத்தகைய தீர்வுகளை முன்வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது உண்மையிலே அற்புதமான ஒரு விடயம். அல்லாஹு தாலா பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை இந்த ஈமானோடு தொடர்புபடுத்தி சொல்லியிருப்பதை அல் குர்ஆனிலே நாங்கள் காணுகின்றோம். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இவ்வகையான பிரச்சனைகள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி அந்த பிரச்சனைகளை தீர்த்திருப்பதை நாங்கள் சீராவிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே ஷேக் நலீம் அவர்களே, உள நோய்கள் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த உள நோய்கள் பற்றிய பல்வேறு தப்பாபிப்பிராயங்கள் இருக்கின்றன.
குறிப்பாக ஒருவருக்கு நாங்கள் சொல்லுவோம் ஈமான் ஒருவருக்கு குறைகிறது என்றால் அது அவருடைய மனநோய் என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சை நாங்கள் கேட்கின்றோம். சமூகத்திலே பொதுவாக சொல்லுவார்கள், ஒருவருக்கு மனநோய் வருகிறது என்றால் அல்லது ஈமான் குறைகிறது என்றால் மனநோயின் வெளிப்பாடு என்று சொல்வார்கள், அல்லது சில வேளை மனநோய் வருகிறது என்றாலும் கூட அது ஈமான் குறைவின் வெளிப்பாடு என்று சொல்வார்கள். அதே போல ஒருவருக்கு ஜின் பிடிப்பது, இப்படியான பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படுகின்றன. இதற்கும் காரணமாக உளநோய் தான் காரணம் என்று சொல்லுவார்கள், மனநோய் தான் காரணம் என்று சொல்வார்கள். இப்படியான தப்பாபிப்பிராயங்கள் சமூகத்திலே இருக்கின்றன. இது தொடர்பிலே இஸ்லாமிய பார்வையில் எப்படி அதனை நாங்கள் நோக்கலாம்? உண்மையிலே நாங்கள் சமூகத்தில் பார்க்குற நேரத்தில் மனநோய்கள் அல்லது உளநோய்கள்னு வார நேரங்களில் 2 தீவிரமான போக்குகள் எங்களுக்கு பார்க்கணும். ஒன்று என்னென்னா, நாங்கள் ஒருத்தரவு கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிற, கொஞ்சம் பேசுகிறல்ல, கதைக்கிறல்ல, ஒதுங்கிக்கிற, கொஞ்சம் அப்படி முகத்தெல்லாம் அப்படி வித்தியாசம் வச்சு கொண்டிருக்கிற, கண்ணெல்லாம் பிதிங்கி கொண்டிருக்கிற, முடியெல்லாம் அவுத்து போட்டு கொண்டிருக்கிறேன்னு சும்மா நாங்கள் ஒரு பாஷையில் சொன்னால் பேய் பிடிக்கிறேன்னு சொல்ல தானே. இந்த மாதிரி நாங்கள் ஒரு பேரை வச்சுக்கிறேன். பொதுவாக இப்படியான சில மனுஷன் சாதாரண நிலைமையில் இருந்து அசாதாரண நடத்தைகளை காட்டுற நேரத்தில் நாங்கள் பொதுவாக பழகிக்கிறேன்டா, ஒன்றோ இதுக்கு ஏதோ ஜின் ஒன்று மூடிக்கும் இவருக்கு, அல்லது ஏதாவது செய்வின சூனியம் மூடி யாராவது செஞ்சுருக்கும். எனவே இவருக்கு நாங்கள் அவசரமாக கொண்டு போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு தான் நாங்கள் எடுக்கணும். ஒன்று ஓதி பார்க்குறது, அதுக்குள்ள செய்வினையை வெற்றாக்கள்கிட்ட கூட்டி போகிறது, சூனியம் செஞ்சாக்க வெற்றாக்கள்கிட்ட கூட்டி போகிறது, அந்த மாதிரி ஒழுங்குக்கு நாங்கள் போகிறத பார்க்கலாம். அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி இதன் மனநோய்கள் வாரது ஒரு மனிதனுக்கு நாங்கள் அல்லாவோட நெருக்கம் கூறுவோம். எங்கள்கிட்ட ஈமான் சரியான வீக். இந்த யாருக்காவது மனநோய்க்கிறேன்னு கேள்விப்பட்டு நான் மைண்டுக்கு உடனே வர்றதுன்னு சொன்னால் இவருடைய ஈமான் சரியான வீக், அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் இது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு தீவிரமான இன்னொரு தீவிரமான பார்வை வெஸ்டர்ன் சைக்காலஜி என்ன சொல்லும்னா, மனநோய் வந்தேன்னு சொன்னால் அது வெறுமனே மனநோய் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஆன்மீக ரீதியான துறவோ அல்லது வேறு ஷைத்தான துறவோ அப்படி ஜின்ன துறவோ ஒன்றும் இல்லை, வெறுமனே உளநோயாக மட்டும்தான் பார்க்குறது. இது ரெண்டுக்கும் இடையில இஸ்லாம் இப்படி பார்க்க முடியால், இஸ்லாம் என்ன சொல்ல முடியாது, முதலாவது உங்களுக்கு ஒரு மனநோய் அல்லது அசாதாரணமாக நடத்தையில் நீங்கள் வெளிக்காட்டுன்னு சொன்னால் முதலாவது நீங்கள் ஜின் வைத்தியம் அல்லது ஓதி பார்க்குறது. அதுக்கு முந்தி இஸ்லாமிய உளவியல் என்ன சொல்ல முடியாது, ஒரு ஆளுக்கு மன பிரச்சனை வாரத்துக்கு காரணம் 3 காரணங்களை சொல்லும். 3 காரணிகள். இந்த 3 காரணிகள் அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் யோசிக்கணும். முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால், பிரெயினில் வரக்கூடிய சில கெமிக்கல் சேஞ்சஸ். அதை நாங்கள் எந்த ஆன்மீக ரீதியான சிகிச்சையாலையும் குணப்படுத்தலை. அதை நீங்கள் கட்டாயம் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டி போனால்தான் அவருடைய மருந்தால் மட்டும்தான் அதை குணப்படுத்தலாம். இது இஸ்லாமில் சொல்லக்கூடிய வழிகாட்டல். ஏன்னா பிரெயினில் கெமிக்கலை பேலன்ஸ் பண்ணணும் மாதிரி இருந்தால் அவருடைய மெடிசினை நீங்கள் கொடுக்கணும். கட்டாயம் நாங்கள் அவரை சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டி போகணும். இது அப்படியான நோயாக இருந்தால். அல்லது இன்னொரு வகை இருந்தால் சமூக சூழலில் வரக்கூடிய பிரச்சனை. உதாரணம், ஒருத்தர் நல்லா இருந்தார், அவர் குடும்ப பிரச்சனையால் கொஞ்சம் பிரச்சனை பட்டு அவர் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டு, டிப்ரெஷனுக்கு உட்பட்டு, சூசைட் ட்ரை பண்ணார், இல்லை டிவோர்ஸுக்கு போகிறாரு, இப்படி ஒரு விரக்தியான நிலைமையில் வாழ்றாரு. எனவே சமூக சூழல், எனவே அதற்கான வழிகாட்டல் என்ன, கவுன்சிலிங் அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர்கிட்ட போய் அதுக்குரிய உளவல ஆலோசனைகளை சிகிச்சையை நாங்கள் பெறுவோம். இது 2வது காரணம். 3வது காரணமாக சொல்லும்போது, ஈமான் வீக்கானாலும் இப்படியான ஷைத்தானிய ஜின்னுகளுடைய ஊசலாட்டங்கள் வஸ்வசா அது மனசில் ஏற்பட்டு அதனாலும் உள்ள பாதிப்புகள் வரும் என்று இஸ்லாமிய உளவியல் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் உறுதியாக எங்களுக்கு தெளிவாக தெரியுமா இருந்தால் இதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னார். அதாவது ஜின்னுகளுடைய ஷைத்தானுடைய பாதிப்பால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறேன். அதுக்கு துறை சார்ந்தவர்கள்ட்ட போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எடுக்கணும். எனவே மொத்தத்தில் நாங்கள் உளநோயின்னு சொன்னாவே அல்லது மனப்பிரச்சனைன்னு சொன்னால் உடனே நாங்கள் ஜின் வைத்தியத்துக்கோ அல்லது ஓதி பார்க்குறதுக்கு போகாமல், அல்லது நாங்கள் உடனே அதை ஈமாண்ட வீக்குன்னு சொல்லாமல், நான் சொன்ன இந்த ஆர்டரில் நாங்கள் சரியாக அதை அனாலிசிஸ் பண்ணி எந்தெந்த பகுதிக்கு நாங்கள் கூட்டி போகணும்னு சொல்லி கைட் பண்ணணும்னு சொல்லி அந்த பகுதியை பார்த்து நாங்கள் வழிகாட்டுவதுதான் இஸ்லாமிய உளவியல் எங்களுக்கு சொல்கிற சமநிலையான வழிகாட்டு. Fleming's Essence of Chicken Bairaha Farms PLC டாக்டர் அனில் குணதிலக அவர்களோடு இணைந்து தயாரிக்கும் சிறப்பு வாய்ந்த கோழிச்சாறுடன் மரக்கறிகளின் சாரும் கொண்டு தயாரிக்கப்படும் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த செய்முறை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது Fleming's Essence of Chicken. இதனை உட்கொள்வதால் கிடைக்கும் பலன்கள்: இன்ஃப்ளூயன்சா, தடிவல் மற்றும் வைரஸ் தொற்றுகளில் இருந்து விரைவான குணம் கிடைக்கும், விளையாட்டுகளில் ஈடுபடும் வளர்ந்தோருக்கும் சிறுவர்களுக்கும் அதிக ஆற்றலை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அறிவாற்றல் செயற்பாட்டை மேம்படுத்தும். ஹெல்த் கார்டு பார்மசிகளிலும் மற்றும் பிரதான மருந்தகங்களிலும் கிடைக்கிறது. Fleming's Essence of Chicken பைரஹாவிடம் இருந்து.
வைரஹா வவ் பி கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் மற்றும் டிராம்லெட்ஸ் நினைத்தவுடன் வீட்டிலேயே தயார் செய்து உண்டு மகிழ்வதுடன் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மீதப்படுத்தலாம். குடும்பத்தினருக்கும் விருந்தாளிகளுக்கும் உடனடியாக தயார் செய்து பரிமாறிட மிகச் சிறந்தது சுவை மிகுந்த வைரஹா வவ் பி கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் மற்றும் டிராம்லெட்ஸ். இவற்றை வெள்ளவத்த தெஹிவள கல்கிச தெமடகொட ஆகிய குவாலிட்டி மீட் மார்ட் விற்பனை நிலையங்களிலும் மற்றும் shop.bairaha.com மூலமாகவும் 076-833-3300 ஊடாகவும் ஆர்டர் செய்திடலாம். அத்துடன் ஹீல்ஸ், ஸ்பா, லாம்ஸ் மற்றும் முன்னணி சூப்பர் மார்க்கெட்களிலும் தாராளமாய் பெற்றிடலாம். உளநோய்கள், குறிப்பாக தப்பபிப்பிராயங்கள், உளநோய்கள் பற்றிய தப்பபிப்பிராயங்கள் தொடர்பில் இஸ்லாம் எத்தகைய ஒரு சமநிலையான பார்வையை கொண்டிருக்கிறது என்பது தொடர்பில் நல்ல ஒரு விளக்கத்தை வழங்கினீர்கள். தொடர்ந்து ஷேக் நலீம் அவர்களே, இஸ்லாமிய உளவியலை நாங்கள் இப்பொழுது ஒரு தீர்வாக முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியது போல பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு பல துறைகளையும் சார்ந்த திசை நோக்கி மக்கள் செல்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல மேற்கு சிந்தனை சார்ந்த உளவியலை நோக்கி மக்கள் செல்கிறார்கள். அதை நோக்கி தான் அதிகமாக செல்கிறார்கள். எனவே இந்த இடத்துல இந்த இஸ்லாமிய உளவியல் என்றும் ஒன்று இருக்கிறது. இஸ்லாமிய உளவியலை நாங்கள் சமூகமயப்படுத்த வேண்டும், மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. அதனை ஒரு தீர்வாக முன்வைக்க வேண்டும் என்ற தேவையும் இருக்கிறது. இதற்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? உண்மையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதே நேரம் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி. அதாவது இன்றைய முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய உள பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தெளிவாக இப்போ தெரியும், வெஸ்டர்ன் சைக்காலஜியில் அதுக்குரிய தீர்வு சம்பூர்ணமாக இல்லை. சில பகுதிகள் இருக்கிற நல்ல பகுதிகள் நாங்கள் எடுத்தாலும் கூட அது அடிப்படையில் ஈமானோடு, ஆன்மாவோடு, அகீதாவோடு முரண்பட்ட என்ற வகையில் எங்களுக்கு பூர்ணமான ஒரு சிகிச்சையை பெற இல்லாமல் அந்த வகையில் தான் இஸ்லாமிய உளவியலுடைய தேவை என்று சர்வதேச மட்டத்தில் கூட இஸ்லாமிய உலகத்தில் கூட புரியப்பட்டு இப்போ தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நூல்களாக அது வெளிவந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் எப்படி இதை குர்ஆன் அல்லது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை எப்படி உளப்பிரச்சனைக்காக நாங்கள் தீர்வாக முன்வைக்கலாம் என்பதற்கு என்னுடைய சில அனுபவங்கள் அடிப்படையில் சில வழிகாட்டல்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தைய ஒரு முக்கியமான விஷயம்தான், நாங்கள் இந்த சொல்யூஷன் வழங்குற நேரத்தில் 2 டார்கெட் குரூப்பை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைக்கிறோம். ஒன்று வந்து எங்களை மாதிரி எங்களை ஏஜில் உள்ள போது உள்ள பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கான அவர்களுக்கான சில வழிகாட்டல்கள். இரண்டாவது என்னென்னா அடுத்த ஜென்ரேஷன் எல்ஃபான் நாங்கள் சொல்லுவோம், வரக்கூடிய ஜென்ரேஷன் உல நோய்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்காங்க. அல்ல உல நோய்களுக்கு உட்படாமல் அப்படி அவர்கள் எப்படி பாதுகாக்கிற ப்ரிவென்ஷன் மெத்தட் ஒன்று நாங்கள் எப்படி யோசிக்கிற என்பதையும் நாங்கள் இந்த உளவியல் வழிகாட்டலில் தீர்வு வழிகாட்டலில் நாங்கள் யோசிக்க வேண்டிய பகுதிகள். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்தை நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு ஒரு வகையான சோஷியல் மீடியா சொல்லுவாங்க, தேர் இஸ் எ நியூ பவர்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியா ஒரு நியூ பவர். இன்றைக்கு எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு டிக்டாக் ஆகிக்கலாம், ஃபேஸ்புக் ஆகிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஆகிக்கலாம், எதுவாக இருந்தாலும் யூடியூப் ஆகிக்கலாம். இன்றைக்கு எல்லாரும் பிஸியாக இருக்கிற எதுலன்னு சொன்னால் என்ன நோக்கி உலகத்துடைய அட்ராக்ஷன் எப்படி எடுக்கிறது, அதுக்கான வீடியோஸ் போடுறாங்க. அது ஃபனி வீடியோஸ், மூவிஸ், படங்கள், யூஸ்லெஸ் வீடியோஸை போட்டு எப்படி அவங்களோட கவனத்தை இருக்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாரும் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. இதற்கு மத்தியில் எப்படி ஒரு குர்ஆன்ல வழிகாட்டலை நாங்கள் எப்படி இந்த சமூகத்தில் அட்ராக்ஷன் எடுக்கிற, குர்ஆனை நோக்கி எப்படி மக்கள் எடுக்கிற, குர்ஆன் நோக்கி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி எடுக்கிற என்பது எங்களுக்குள்ள மிக முக்கியமான கேள்வி. ஏன்னு அப்படி சொல்கிறேன்டா, இந்த குர்ஆனை சரியாக எங்கிற சமூகத்துக்கு கொடுக்கலுமா இருந்தால், குர்ஆனை வழிகாட்டலை வரக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கலுமா இருந்தால் நிறைய உள பிரச்சனைகளை குறைக்கலாம். இந்த பெஸ்ட் டூல் வந்து பெஸ்ட் சைக்கோ தெரப்பி வந்து குர்ஆன் தான். எனவே குர்ஆனை கொடுக்கிற யோசிக்கிற நேரத்தில் இன்றைய இந்த உலகத்துக்குள்ளால் எப்படி முன்வைக்கணும் என்பது நானும் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு காலத்தில் எங்களோட வயசை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா நாங்கள் குர்ஆனோடு ஏதோ குறைஞ்சது ஓதினோம், சில பகுதிகளை நாங்கள் வாசித்தோம், ஓரளவு துறவிக்கிறேன். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீங்கள் பாருங்கள், குர்ஆனோட துறஃபி அவங்களுக்கு இல்லை. அவங்க 24 hours சீக்கிரம் ஃபோன்லேயும் அவங்க வீடியோ அந்த மாதிரி ஃபோனை பார்த்து நிற்காங்க. எனவே இவர்களுக்குள்ளால் குர்ஆனை கொண்டு செல்வது மிக முக்கியமான தேவையாக அமைக்கிறது. எனவே இந்த அடிப்படை நாங்கள் பார்த்தோம்னா எப்படி முன்வைக்கலாம்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு நாங்கள் குர்ஆனை தியரியாக அல்லது குர்ஆனை நாங்கள் இன்றைக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை உள பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பல பிரச்சனைகளை வெந்து கொண்டிருக்காங்க. எரி மலைக்கு மேலே குமரி கொண்டிருக்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கி குமரி கொண்டிருக்காங்க, எப்போ வெடிச்சுமுன்னு தெரியாது. எனவே இந்த இப்படியான ஒரு சமூகத்துக்குள்ளால் குர்ஆனை எப்படி முன்வைக்கணும்னா அந்த உள பிரச்சனைக்கு குர்ஆன் எப்படி வழிகாட்டும், குர்ஆன் எப்படி தீர்வு சொல்லும் என்று நாங்கள் அப்படி குர்ஆனை ப்ரெசென்ட் பண்ணால்தான் மக்கள் குர்ஆன் நோக்கி வருவாங்க. ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். குர்ஆனில்
அல்லாஹ் தாலா குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுங்க, குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. எல்லாரும் நான் சொல்கிறது தான் விவாகரத்து முந்திய விட கூடன்னு சொல்லுவோம் எல்லா சமூகத்திலையும். அது ஆய்வு ரீதியாக செய்யப்படாட்டி அதை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ குர்ஆன் சொல்கிறத பாருங்கோ, திருமண வாழ்க்கையுடைய அடிப்படையாக குர்ஆன் சொல்லுவோம். அமீன் ஆயாத்தி என்ன அந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிற அப்படின்னா இத்தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்த ஒரஹ்ம சக்கீனா மவத்த ஒரஹ்ம. அல்லாஹ் தாலா சொல்கிற கணவனும் மனைவியும் இணைகிற நேரத்தில் அந்த குடும்பமே என்னண்டா அன்பின் ஊற்றாக அமையணும்னு சொல்ல. மவத்த ஊட்டெடுக்கணும், ரஹ்மா ஊட்டெடுக்கணும், சக்கீனா அந்த குடும்பத்தை ஊட்டெடுக்கணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் குடும்பங்களை பாருங்க, அன்பின் ஊட்டெடுக்கின்ற இடமா அன்பின் புதை குழியான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிற இன்றைக்கு 3 மாதம் 2 மாதம் தலாக்குக்கு போகிறேன். அப்போ குர்ஆன் சொல்கிற என்னென்னா எப்படி அது அன்பின் ஊட்டெடுக்கக்கூடிய இடமா அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்கிறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா உங்களுக்கு மத்தியில் அன்பு ஊட்டெடுக்கும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அன்பு இல்லாமல் என் பிரச்சனைகள் அங்கே உருவாகிறேன்டா காரணம் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படைகளை நாங்கள் விளங்காததான் காரணம். அதே போல் நீங்கள் பாருங்கோ, ஒரு இன்றைக்குள்ள இளைஞர்களை நீங்கள் எடுத்தீங்கண்டா அல்லது கொஞ்சம் ஒரு டீனேஜ் புள்ளரை நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாரும் இன்றைக்கி எனக்கு அதையலா, எனக்கு இதேலா, எனக்கு அப்படி முன்னேறலா, எனக்கு படிக்கலா, எனக்கு சாதிக்கலா, எங்களோட உமா அப்பெல்லாம் பெருசாக படித்தாக்கள் இல்லை, நான் படித்த ஒரு சின்ன ஸ்கூலில் எனக்கு அந்த திறமை இல்லை, இப்படியான கம்ஃபர்ட் ஜோன் நாங்கள் சொல்லுவோம் தானே, அதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சாதிக்க அவங்க தயாரில்லை அல்லது சோம்பல் ஆகி கொண்டிருக்காங்க. இவர்களை பார்த்து குர்ஆன் சொல்ல இப்படி குர்ஆனை கொடுங்க சமூகத்துக்கு. குர்ஆன் சொல்ல எப்படி என்றா குன்னா முஸ்தலஃபீன ஃபில் அர்தி. மலக்குகள் ரூஹ் எடுக்க வார நேரத்தில் சில மக்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள்லாம் வீக்காக இருந்தோம், எங்கள்கிட்ட ஒன்றுமே ஈக்கலை, நாங்கள்லாம் எந்த திறமையும் இல்லாத ஆக்கள்னு நாங்கள் சொல்லுவோம் உண்டு. அப்போ மலக்குமார் சொல்லுவாங்களாம், அலம் தக்குன் அருதுல்லாஹி வாசியா, இந்த அல்லாஹுடைய இந்த பூமி எவ்வளோ விசாலமானது, அந்த பூமியில் நீங்கள் ஆங்காங்கே நீங்கள் பறந்து சென்று நீங்கள் ஏன் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலை, உங்களோட திறமையை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளல, ஏன் நீங்கள் காரணம் சொல்லி எனக்கு படிக்கலாம், எனக்கு சாதிக்கலாம், எனக்கு முன்னேறலாம், எனக்கு பொருளாதார வசதி இல்லை, நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிற என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கலாம். எனவே இதை நீங்கள் மானசீக ரீதியை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு உள்ளார பெரும் இலட்சிய கனவுகளை உருவாக்கி கொள்ளுங்க, பிக் ட்ரீம்ஸில் உருவாக்கி கொண்டு அந்த கனவை நோக்கி நீங்கள் போங்க. அப்படி போனால் உங்களுக்கு சாதிக்கலாம்னு சொல்லி குர்ஆன் சொல்கிறேன். அப்போ இப்படி குர்ஆனை இந்த இளைஞர்களுக்கு கொடுக்கலுமா இருந்தால் இளைஞர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வைக்கிறேன் குர்ஆன் நோக்கி வருவாங்க. யூசுஃப் நபி நீங்கள் எடுத்து பாருங்க, இளைஞர்கள் யுவதிகளுக்குள் இன்றைக்கு பெரும் பிரச்சனை இன்றைக்கு எஃப்ஐஆர்ஸ் அல்லது ஃபோனுக்கு அடிக்ஷன், சில பிழையான உறவுகளுக்கு அடிமையாகி வெளியே வரையிலாமிக்கிற யூசுஃப் நபி அல்லாஹ் எப்படி சொல்லுன்னு பாருங்க, கதவு மூடப்பட்டிருக்கிற, லொக் போடப்பட்டிருக்கிற, எஜமானி தான் அழைச்சி கொண்டிருக்கிற, யாருமே அந்த இடத்துல இல்லை, அதிகாரமும் செல்வாக்கும் உள்ள ஒரு இடம் எஜமானி, இவர் உடம்பட்டிருந்தால் இவருக்கும் அந்த இடத்த பெரிய ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் யூசுஃப் நபி எப்படி அதை சேலஞ்சாக எடுத்தார், எப்படி அதை எதிர்கொண்டார், எப்படி அந்த சவாலை எதிர்கொண்டார். மஆதல்லா யா அல்லாஹ், இந்த தீங்கிலிருந்து, இந்த எஃப்ஐஆரில் இருந்து, இந்த டிவைஸுக்கு எடிக்ஷனில் இருந்து, இந்த ஃபோனுக்கும் டெப்புக்கும் அல்லது தேவையற்ற விஷயங்களுக்கு, படங்களுக்கு, பாட்டுகளுக்கு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எடிக்ஷன் இருந்து யா அல்லாஹ் மஆதல்லா என்னை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு யுவதியும் ஒவ்வொரு இளைஞனும் கேட்க முடியுமாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் அவர்களை பாதுகாப்பார். இப்படி குர்ஆனை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டும். தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு செய்தி குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனில் மூசா நபியோட தாயை பார்த்து சொல்கிற ஃபஅல்கீஹி ஃபில் யம்மி, அந்த மூசா நபியை கொண்டு போய் நீங்கள் நைல் நதியில் போடுங்க. ஃபிரௌனோட மனைவிக்கு சொல்கிற லா தக்துலூ, நீங்கள் அவனை கொல்லவானம். அந்த மூசா நபியோட உம்மோட சகோதரிக்கு சொல்கிற தம்ஷி, நீங்கள் மெதுவாக நடந்து போங்கன்னு சொல்லி. அதே போல் மூசா நபியோட மனைவிக்கு யா அபத்தி இஸ்தஅஜிர்ஹு, அவரை நீங்கள் எனக்கு இந்த கூலிக்கு அமர்த்துங்கன்னு சொல்கிற. இதெல்லாம் என்ன சொல்ல முண்டா, மூசா நபியோட உம்மா, ஃபிரௌனோட மனைவி, மூசா நபியோட உம்மோட சகோதரி, அதே போல் மூசா நபியோட மனைவி எல்லாம் குர்ஆன் என்ன சொல்ல முண்டா, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க, எல்லா பெண்களும் சேர்ந்து மூசா என்ற ஒரு மகத்தான மனிதனை இந்த உலகத்துக்கு உருவாக்கிட்டு போனாங்க. எனவே தாய்மார்களே, உங்களுக்கு சில நேரம் வாழ்க்கையில் சில பிரச்சனைக்கலாம், பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டமாயிக்கலாம், பிள்ளைகளை நீங்கள் சரியாக கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் இருக்கலாம், பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்கோ, மூசாவை உருவாக்கினதும் தாய்மார்கள் தான். எனவே எங்களோட பிள்ளைகளையும் உருவாக்கலாம். தாய்மார்களாகிய நாங்கள் சில அர்ப்பணங்களை தியாகங்களை செய்ய முடியுமா இருந்தால் எங்களுக்கு பிள்ளை வளர்ப்பையும் கூட சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு இபாதத்தாக மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை பார்க்குது. அதே போல் நீங்கள் மூசா நபியோட உம்மாவை நீங்கள் பாருங்கள். மூசா நபியோட உம்மா இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு எதிர்காலம் பற்றிய கவலை இருக்கிற அந்த வகையில் மூசா நபியோட உம்மாவை பொறுத்தவரையில்
அவர்கள் எப்படி கவனமாக அந்த பிள்ளையை உருவாக்கி வளர்த்து அந்த பிள்ளை நைல் நதியில் விட்டு பயந்து இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல லா தஹாஃபி வலா தஹ்சனி, பயப்படவானம் கவலைப்படவானம், அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொன்ன. எனவே தாய்மார்களே தந்தைமார்களே, குடும்ப பிரச்சனைகளின் போது எங்களுக்கு அல்லாஹ் எனக்கு நிச்சயம் பிரச்சனையை தந்தாக்குரிய தீர்வையும் தருவான், அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி சென்றோம் என்றால், குர்ஆன் நாங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால், குர்ஆன் எங்களுக்கு நிச்சயம் ஒரு உல சிகிச்சையான நூலாக அமைவதை எங்களுக்கு பார்க்கலாம். நிச்சயமாக இஸ்லாமிய உளவியல் என்று வருகின்ற பொழுது அதன் அடிப்படையாக அமைவது அல் குர்ஆன் என்ற வகையிலே, அல் குர்ஆனிலே சகல உளவியல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்ற கருத்தை நீங்கள் ஆணித்தரமாக விளங்கப்படுத்தினீர்கள். உண்மையிலேயே இந்த இடத்திலே ஒரு முக்கியமான இன்னும் ஒரு கேள்வியும் கேட்க வேண்டும். எங்களுடைய நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. குறுகிய நேரத்திலே உங்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே ஷேக் நலீம் அவர்களே, அல் குர்ஆன் உளவியல் பிரச்சனைக்கு தீர்வாக அமைவது போலவே வணக்க வழிபாடுகளும் கூட உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையலாம். குறிப்பாக தொழுகை, அதே போல ஜிக்ர் ஔராதுகள், துஆ, இப்படியான வணக்க வழிபாடுகள் கூட உளவியல் பிரச்சனைகளுக்காக தீர்வாக அமையலாமா அல்லது தீர்வாக முன்வைக்கலாமா என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே தொழுகையை நாங்கள் ஒரு இபாதத்தாக பார்க்குற அதே நேரத்தில் தொழுகையை நாங்கள் ஒரு சைக்கோ தெரப்பியாக, ஒரு உல சிகிச்சையாக பார்க்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிக்கிறத பார்க்கலாம். தஹ்தரிகூன் 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 என்று சொல்லி அந்த ஹதீஸில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெந்து கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் நீங்கள் வெந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் லுஹர தொழுங்கோ அந்த வெந்த நெருப்பு அணையும்னு சொல்கிற, அசர தொழுங்கோ வெந்த நெருப்பு அணை. அப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்புன்னு சொன்ன என்ன தெரியுமா? இன்றைய பாஷையில் சொன்னால் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, மனக்குழப்பங்கள், இன்றைக்கு மனப்பிரச்சனைகளை நாங்கள் வெந்து கொண்டிருக்கிற தொழுகையை நீங்கள் அந்த அடிப்படையில் தொலைருமா இருந்தால் அந்த உளப்பிரச்சனைகளை அணைக்கின்ற அந்த நெருப்பு அணைக்கின்ற நீராக தொழுகை மாறும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பாங்கு சொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வேர்டு வந்து அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலாலே எனக்கு ராகத், தொழுகையின் மூலம் ராகத்தை தருவாயாக. அந்த ராகத் என்ற வேர்டு இன்றைய சைக்காலஜியிலே ரிலாக்ஸேஷன் என்ற சொல்லுக்கு ஈடான ஒரு சொல்லாக நாங்கள் பார்க்கலாம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நேரடியாக ஒரு ரிலாக்ஸேஷனாக பயன்படுத்தியதை எங்களுக்கு பார்க்கிறோம். அதே போல தான் திக்ர்கள், துஆக்களை நாங்கள் பார்த்தோம் என்றாலும் உங்களுக்கு தெரியும், ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூல், எனக்கு சரியான கஷ்டம், வீட்டில் வேலை கூட, ஒரு பணியால தாங்கன்னு கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? மகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற திக்ரை நீங்கள் ஓதிட்டு தூங்குங்கோ, உங்களோட உடல் களைப்பெல்லாம் போகும்னு சொன்னேன். எப்படி அது வாயால் சொல்ல திக்ரால உடல் களைப்பு போகும்? இதுதான் மைண்ட் பாடி சயின்ஸ். உள்ளத்தில் நாங்கள் ஒன்று சரியாக பாசிட்டிவாக உறுதியாக சொல்ல நேரத்தில் அது உடலை கூட தாக்கம் செலுத்தும் என்ற சயின்ஸை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திக்ர் எப்படி உளப்பிரச்சனைக்கு உடல் பிரச்சனைக்கு கூட தீர்வாக அமையும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களோட பள்ளி வாயில்கள் எப்படி அமையணும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு வேலைக்காக வெளியேறி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அபு உமாமா என்ற சஹாபி பள்ளியில் தொழுகை இல்லாத நேரத்தில் தனியாக அமர்ந்து கொண்டிருக்கார். ரசூல் அவ்வளோ பிஸிக்குள்ளாலே அந்த வேலையை விட்டுட்டு ஒரு இமாமுக்கான முன்மாதிரியை சொல்கிற அந்த அவர்கிட்ட கேட்குற, அபு உமாமா நீங்கள் தனியாக இருக்கிற பள்ளி தொழுகை இல்லாத நேரத்தில்? அவர் யார் ரசூல்லா, சரியான கடன் யார் ரசூல்லா, இன்னும் எப்படி தான் கடன் அடைக்கிறேன்னு தெரியா ரசூல்லா, எனக்கு என்ன வாழ்க்கையை வெறுத்து போய்க்கிறியா ரசூல்லா, என்ன செய்கிறேன்னு தெரியான்னு சொல்கிறேன். அப்போ தான் ரசூலுல்லாஹி சொன்ன பாருங்க, கைட் பண்ண, எம்பவர் பண்ணார், ஒரு டூலை கொடுத்த, அபு மாமா இந்த துவாவை நீங்கள் ஓதி வாங்கோ, உங்களோட கண்ணெல்லாம் தீரும்னு சொன்னேன், அதுக்குரிய வேலை செய்யுங்கன்னு சொன்னேன். அதே போல் அபு மாமா அந்த வேலையை செஞ்சார், கரண் தீர்ந்து. எனவே பள்ளி வாயிலுக்குரிய இமாம்களுக்கு இந்த பேசிக் இஸ்லாமிக் கவுன்சிலிங் ஸ்கில் நான் கொடுத்தோம்னு சொன்னால் பள்ளிக்கு வரக்கூடிய மக்களை தொழுகையின் மூலம், ஹுதுபாக்களின் மூலம், அதே போல் இப்படி பிரச்சனை வரக்கூடிய ஆக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைமை எங்கள் நாட்டில் உருவாக்கியலுமாக இருந்தால் நல்ல ஒரு உளப்பிரச்சனைகள் குறைந்த உளநல ஆரோக்கியம் உள்ள ஒரு சமுதாயமாக எங்களுக்கு உருவாக்கலாம். அந்த வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் என்ற ஹதீஸ் தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ஒரு கவலை வாரோ, ஆங்ஸைட்டி வாரோ, ஸ்ட்ரெஸ் வாரோ, இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹத்தாயா, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிற என்ற வகையிலே எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும், உளநோய்களாக இருந்தாலும் அல்லாஹ் மூலம் பாவங்களை மன்னிக்கிற நம்பிக்கையோடு சுவர்க்கத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்க்கை பிரச்சனைகளை உலகத்திலிருந்து பார்க்காமல் மறுமையிலிருந்து பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டை, அருள் மைண்ட் செட்டை உருவாக்கி கொள்வோமாக. அந்த வகையிலே நிறைய உலப்பிரச்சனைகளை எங்களுக்கு குறைத்து கொள்ளலாம். உளவியல் பிரச்சனைகளுக்கு அல் குர்ஆன் தீர்வாக அமைவது போலவே தொழுகை, திக்ர் ஔராதுகள், துஆ, இது போன்ற வணக்க வழிபாடுகளும் கூட உண்மையிலே தீர்வாக அமையலாம் என்பதை ஷேக் நலீம் அவர்கள் நீங்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்தினீர்கள். உண்மையிலே இந்த விடயங்களை நாங்கள் அழகாக